என்னம்மா சித்தரோட மனைவியோட திருவயிற்றில யார் வந்து பிறக்க போற தெரியுமா? யாரம்மா? குலவே சத்தையா முழக்கத்தோடு முழக்கத்தோடு அம்பிகையா திருவயிற்று. ஒரு கொலவுபடுங்க, எல்லாரும் கொலவுபடுங்க. முழக்கத்தோடு அம்பிகையா திருவயிற்று சட்டை முழக்கத்தோடு சாசாவோடு அருளாளு அழகு பிள்ளை அழகு பிள்ளை பெண் குழந்தை பெண் குழந்தை அழகுடனே அழகுடனே பிறகுடையோ அம்பிகையா திருவயிற்று வங்கி நல்ல தலையோடு ஆடமல்லி மரத்தோடு தெய்வீக தெய்வீக அம்சத்தோட அழகு பிள்ளை பெண் குழந்தை அழகுடனே பிறக்கும் போது கூவா நல்ல கூவா என்று குரலோச பாடுகையோ சித்தரோட மனைவி திருவயிற்றிலே மரத்தடி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையுமே அருக்கடாச்சத்தாலையும் அண்ணாமலையர் அருளாலையும் அந்த அம்பிகை திருவயிற்றிலே சுரண்டை சிவகுருநாதபுரத்துல குலவ சத்தம் முழக்கத்தோட அழகான பெண் குழந்தை வந்து பிறந்தது. பொட்ட பிள்ளைக்கு ஆசைப்பட்டது பொட்ட பிள்ளை கிடைச்சுக்கிட்டு பெண் குழந்தைக்கு நினைச்சாங்க, அவங்களுக்கு பெண் குழந்தையே கிடைச்சிட்டு. அப்படி குலவ சத்தம் முழக்கத்தோட ஆமா எல்லாரும் கொஞ்சம் கூடி இருந்தவங்க எல்லாம் கொலவு போட்டியெல்லாம் நல்லா இருக்கும். கொலவு போடுங்களேன். சுரண்டை சிவகுருநாதபுரத்தில் இந்த கொலவு சத்தம் கேக்கு. ஆமா சரி. அப்படி குலவ சத்தம் முழக்கத்தோடு அழகான பெண் குழந்தை பிறந்த பொழுது என்னம்மா சித்தரோட மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடேங்க அப்பா சந்தோஷம் சந்தோஷம்னா இந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பொட்ட பிள்ளை கிடைச்சுக்கிட்ட பெண் குழந்தை கிடைச்சுக்கிட்ட தெய்வீக அம்சத்துல நமக்கு பிறந்திருக்கு ஐயா. ஆமோ அப்ப பிறந்தது ஒரு பெண் குழந்தைக்கு வேறு நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி சித்தரோட மனைவியானவர் சித்தரிடத்துல சொல்கிறார், அண்ணா சித்தரே என்ன நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பொட்ட பிள்ளை கிடைச்சிருக்கு. எல்லாம் நம்ம மரத்தடி மேகலிங்கம் அண்ணாமலை அருளால இப்படி நமக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அதனால ஐயா மன்னரே என்ன பிறந்ததோரு பெண் குழந்தைக்கு நம்ம பெயர் நாமம் கொடுக்க வேண்டும் அல்லவா? பெயர் கொடுக்கணும். பெயர் கொடுத்துட்டு தான தர்மமும் கொடுக்கணும். அப்படி என்று சொல்லும் பொழுது சித்தரானவர் சொல்கிறார், அம்மா பெண் கொடியே என்ன முகத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அடேங்க அப்பா இப்படி ஒரு குழந்தை இந்த ஊருக்குள்ளே பிறந்தது கிடையாது, இந்த உலகத்திலே கிடைச்சது கிடையாது. தெய்வ குழந்தையில இருக்கு, தெய்வீக குழந்தையில நம்ம பொண்ணு தெய்வீக அம்சத்துல பிறந்திருக்கா அம்மா, தங்க நிறத்தோடு இருக்காள் அம்மா. அதனால அம்மா பெண் கொடியே ஆதி கைலாசத்துல இருக்காரு ஆண்டவன் தேவி ஆதிபர சக்தி ஈஸ்வரி. ஆமா அந்த அம்சத்துல எல்லாம் இந்த பிள்ளை பிறந்திருக்கு. சக்தியோட அம்சத்திலே பிறந்ததுனாலையும் பார்வதியோட அம்சத்திலே அழகுடனே பிறந்திருக்கும் அம்மா. ஆமாம்மா ஈஸ்வரியா அழகை போல ஆமா நம்ம மகா ஈஸ்வரி பிறந்திருக்கா என்று சொல்லி நமக்கு பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. பிறந்ததோரு பெண் குழந்தைக்கு ஈஸ்வரி என்று பேர் நாமம் கொடுத்தார்கள். ஈஸ்வரி அம்மா என்று பேர் நாமம் கொடுத்தார்கள். அப்படி ஈஸ்வரி அம்மா பிறந்த பொழுது சித்தரும் அவருடைய மனைவியுமாக என்னம்மா எண்ணற்ற தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள். அன்னதானம் கொடுத்தார்கள், சொர்ணதானம் கொடுத்தார்கள், பால் பசு கொடுத்தார்கள். ஆமா இப்படி வஸ்திர தானம் கொடுத்தார்கள். 32 வகையான தான தர்மங்களை எல்லாம் கொடுத்தாங்க. சரி சரி. அப்படி 32 தான தர்மங்களும் கொடுத்த பொழுது எங்க அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்த உடனே சுரண்டை சிவகுருநாதபுரம் செல்வ செழிப்பா இருக்கு. ஆமையா
அப்படி அம்மா அழகுடனே விழுந்த பொழுது சரி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பூச்சொரிய ஆமோ காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனிசொரிய அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்த பொழுது என்னம்மா சிவகுருநாதபுரமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. அப்படி சித்தரும் அவருடைய மனைவியுமாக அதாவது என்ன அண்ணன் வைரமுத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டுதான் வருகிறார்கள். ஓ அண்ணன் வைரமுத்தையும் சேர்ந்து வளர்ந்து வராரு. அப்படி அண்ணனும் தங்கையுமாக வளர்ந்து வரும் பொழுது அண்ணனும் தங்கையும் எப்படி அம்மா வளர்ந்து வருகின்றார்கள். அப்படி ஈஸ்வரி அம்மாவை சரி அதாவது 12 வருஷமா தவம் இருந்து ஆசைப்பட்ட மாதிரியே பொட்ட பிள்ளை கிடைச்சிருக்கு, நம்ம நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா அம்மா ஈஸ்வரி அம்மாவை தங்க தொட்டில் வைத்துக்கொண்டு எப்படி தாளாட்டு பாடுகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆரி ரீ ரீ ராரா ஆரி ரீ ரீ ராரா அம்மா தூங்கு ஈஸ்வரி அம்மா அம்மா கண்ணே நீயும் காணோரங்கு கண்மணியே வந்தூரங்கு நீயும் பொன்னுரங்கு நீயும் பொன்னுரங்கு மணிய வந்தூரங்கு சிவகுருநாதபுரத்திலே சித்தரும் அவருடைய மனைவியுமாக அம்பிகா ஈஸ்வரி பெண்கொடியுமே தங்க தொட்டில் வைத்து தாளாட்டு பாடிக்கொண்டு அதாவது அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்த நாள்னு சொன்னா என்ன மாசம் என்ன கிழமை பிறந்த அம்மா? ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பிறந்தார். ஆடி மாதம் பௌர்ணமி தினத்துல புதன்கிழமை பிறந்தா. சரி ஏன்னா மேகலிங்கம் பிறந்ததும் புதன்கிழமை. ஆமா அண்ணாமலை அருளால பிறந்த பிள்ளை அதே ஆடி மாசம் பௌர்ணமி புதன்கிழமையிலே வந்து அம்மா பிறந்திருக்கா. சரி அப்படி அழகுடனே பிறந்த பொழுது சித்தரும் அவருடைய மனைவியுமாக அம்பிகை ஈஸ்வரி அம்மாவை எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? பாரி மெல்லதானே தானெடுத்து வலது வேண்டும் முத்தமேட்டா மெல்ல தானெடுத்து கண்ணோ முத்தமிட்டா தொழிலே தொட்டில் கட்டி சுவாமி தொட்டில் கட்டி அதிலே நடவடிக்கை சுவாமி நடவடிக்கை
மனைவியும் ஈஸ்வரி தொழிலில் தொட்டில் நடைபெறி பாலோடும் பாலோடும் உடனே வளர்த்து வாரா அப்படி கலியுகம் எல்லாம் மகிழ்வடைத்த ஆமாம்மா சுரண்டை சிவகுருநாதபுரம் எனும் மாநகரத்திலே மாநகர பட்டணத்தில சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமோ அம்பிகை ஈஸ்வரியை வாரி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார்கள் ஏந்தி மெல்ல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார்கள் ஆமதாயி தொழிலை தொட்டில் கட்டி துடையதனை நடபலைக்கு அம்பிகை ஈஸ்வரியாவை என்னம்மா இன்னும் எப்படி வளர்த்துறீர்கள் தெரியுமா எப்படி அம்மா நாலு ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஒரு மேலையுமா நாளே ஒரு மேலையும் நாள ஒரு மேலையுமா மேலையுமா ஈஸ்வரி அம்மா ஆமம்மா ஒரு வண்ணமுமா வண்ணமுமா போட்டுக்க ஒரு வண்ணமுமா சந்திரன் போல் வளரும் சந்திரன் போல் சந்திரன் போல் எம்மா வளர்ந்து வார ஈஸ்வரியா வளர்ந்து வார ஈஸ்வரியா சந்திரனை போ ஆமம்மா போடம்மா வார ஈஸ்வரியா ஈஸ்வரியம்மா வர ஈஸ்வரியா எம்மா ஒரு வயதா இரு வயதா உச்ச 3 வயது மாச்சி உச்ச 3 வயது மாச்சி ஈஸ்வரி அம்மா ஆமா சொல்லு அப்படி சிவகுருநாதபுரத்திலே சரி சித்தரும் அவருடைய மனைவியுமாக அழகு பிள்ளை ஈஸ்வரி அம்மாவை ஆமம்மா நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரன் போல வளர்த்து வருகிறார்கள். சித்தர் குடும்பத்திலே எங்க அம்மா ஈஸ்வரி அம்மா அழகா வளர்ந்து வர்றா. சரி அப்படியே அண்ணனும் தம்பியுமாக வளர்ந்து வரும் பொழுது வருங்காலத்தில் அண்ணனும் தங்கையுமாக வளர்ந்து வரும் பொழுது என்னம்மா அம்மா ஈஸ்வரி அம்மாளுக்கு என்னம்மா 1 வயசாச்சு 2 வயசாச்சு 3 வயதிலே முடிகிறக்கு காது குத்த வேண்டும் என்று சொல்லி 3 வயசிலே அம்மாளுக்கு மொட்டை போட வேண்டும் என்று சொல்லி அருணாப்பரியிலே வீற்றிருக்கிறாரே ஐயா மரத்தடி மேகம் திரைகொண்ட சாஸ்தா. ஓ சுயம்பு லிங்கமாக வந்த மரத்தடி மேகலிங்கம் அண்ணாமலையார் வாசலிலே வந்து ஆமம்மா அவருடைய அருளாலை பிறந்த பெண் குழந்தைக்கு சரி அங்கதான் மொட்டை போடுவாங்க. ஓ சொந்த பந்தங்களை எல்லாம் மாட்டு வண்டியில கூட்டிக்கிட்டு போய் நாம அங்க போய் சித்தர் குடும்பத்துல எல்லாரும் போய் அம்மாளுக்கு மொட்டை போட்டு வரணும். ஆமா அதாவது என்ன ஒரு வீட்டுல பையனோ பொட்டை பிள்ளையோ பிறக்கும்னு சொன்னா என்ன மொட்டை எல்லாரும் எங்க போடுவாங்க? குலதெய்வத்துக்கு தான் போடுவாங்க. குலதெய்வத்துக்கு தான் போடுவாங்க. எனக்கு எங்க போட்டாங்க? மொட்டை எங்க போட்டாங்க? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போட்டாங்க. சரி அங்கதான் உங்களுக்கு குலதெய்வம். அப்போ 2வது மொட்டை ஐயா வைகுண்ட சாமி சாமி தோப்புல கொண்டு போட்டாங்க. சரி வைகுண்டத்துல போட்டாச்சா? ஆமா ஆமா சரி. அப்ப முதல் மொட்டைன்னு சொன்னா என்ன குலதெய்வத்துல தான் கொண்டு போடுவாங்க. குலதெய்வத்துக்கு தான் பொங்கல் வச்சு கொண்டு மொட்டை போட்டு வருவாங்க.
அதே போலவே ஆமா சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமதாயே அம்பிகை ஈஸ்வரிக்கு மொட்டை போட்டு காது குத்தணும்னு சொல்லி என்னம்மா 3 வயது நிலை முடியுரைக்கு காது குத்தி 4 வயது நிலை நடந்தோடு பிரயாணமானால் ஆமோ 5 வயது நிலை ஆபரணங்கள் சூடிக்கொண்டு ஆடை ஆபரணங்களை எல்லாம் சூடி அம்மா ஈஸ்வரி அம்மாளுக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுது. அடேங்கப்பா சுரண்டை சிவகுருநாதபுரத்துல அம்மாளுக்கு வயசு 6 ஆகுது. அதாவது என்ன 6 வயசுன்னு சொன்னா என்னம்மா பிள்ளைகள் ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவு வளர்ந்து சொன்னா பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும்? பாடகசாலையில கொண்டு ஸ்கூல்ல கொண்டு படிக்க வைக்கணும். பாடக சாலையிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமதாயே அம்பிகை ஈஸ்வரியை பாடக சாலையிலே சேர்க்கும் பொழுது ஈஸ்வரி அம்மனை சுரண்டை சுகர்நாதபுரத்திலே பாடகசாலையிலே சேர்க்கும் போது அம்பிகை ஈஸ்வரியனவ ஈஸ்வரி அம்மா பாடக சாலையில எப்படி படித்தார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? நல்ல வயதனில ஆமோ ஆமா அரசுவேடி தான் படித்தார் போடு வயதனில வயதனில அங்கே சுவடி தான் படித்தாள் தான் படித்தாள் யாழவேதி வயதனில போடு 10 நல்ல வயதுக்குள்ள வயதுக்குள்ள அவ பலகளையும் தான் படித்தால் தான் வயதுக்குள்ள கலியுகம் எல்லாம் வேறுபடைத்த புகழும் படைத்த சுரண்டை சிவகுருநாதபுரம் மாநகரத்திலே சித்தரும் அவருடைய மனைவியுமாக மரத்தடி மேகம் திரை கொண்டு சாஸ்தாவோட அருளாளே அண்ணாமலையர் அருளாளே அழகான நம்ம அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்திருக்கா. அம்மா வந்து பிறந்திருக்காளா? ஈஸ்வரியே வந்து பிறந்திருக்காள. என் தாயகப்பட்ட ஈஸ்வரி அம்மா அந்த பார்வதியே வந்து நம்ம பிள்ளையா பிறந்திருக்காள. 6 வயது நிலை அரிசோடி தன் படித்தார்கள். அம்மாளுக்கு 7 வயசாச்சு. ஆமா 7 வயது நிலை என் சோடி தான் படித்தாள். ஆமாம்மா 8 வயதுக்குள்ள இலக்கணமும் தான் முடித்து 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்தாள். அப்படி இந்த தாயகப்பட்ட ஈஸ்வரி அம்மா என்னம்மா 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்து அண்ணனும் தங்கையுமாக அழகுடனே வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வரும்போதே எங்க ஈஸ்வரி அம்மா தெய்வீக குழந்தையா வளர்ந்து வர்றா. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில பூஜை பண்றது, மரத்தடி மேகந்தரை கொண்ட ஐயனாரை வணங்குறது, அண்ணாமலையாரை வணங்குறது, இப்படி சிறு குழந்தையாக இருக்கும் போதே தெய்வீக அம்சத்துல வந்து வளர்ந்து வருகிறா. சரி எந்த காரியமா இருந்தாலும் சரிதான் வயல்ல போய் முத போய் நாத்து போவன்னா ஈஸ்வரி அம்மா கையில தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி ஈஸ்வரி அம்மால முன்னா விட்டு தான் சின்ன குழந்தையா இருந்தாலும் அதை நடத்துவாங்க. அப்படி கைராசி முகராசி தெய்வீக அம்சம் நிறைந்தவள் ஈஸ்வரி அம்மா. சரி அப்படி 10 வயதுக்குள்ளே விலகலையும் தான் முடித்து அம்மா ஈஸ்வரி அம்மாளுக்கு வயசு 12 வயசாச்சு. 11 வயது முடிந்து 12 வயது ஆச்சு அம்மாளுக்கு. 12 வயது நிலை என்னம்மா அம்மாளுக்கு ஈஸ்வரி அம்மாளுக்கு என்ன ஆச்சு அம்மா? அந்த சிவகுருநாதபுரத்துல என்னம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறாள்? ஈஸ்வரியா சித்தரோட இடமதில அம்பிகைய ஈஸ்வரியா 12 வயதுக்குள்ள சித்தரிட இடமதில
அப்பா அப்பா சித்தரே அப்பா அப்பா சித்தரே என்னுடைய வார்த்தையாலோ அப்பா சித்தரையா அப்பா அப்பா சித்தர் என்னுடைய வார்த்தைகளே அந்த சிவகுருநாதோ இடமதில ஈஸ்வரியா அப்பா சித்தரப்பா என்னுடைய வார்த்தைகள் உடம்பேதோ முடியலை உடம்பேதோ முடியலை இருக்கவும் முடியலை நான் என்ன செய்வேன் யாது செய்வேன் அம்பிகைய ஈஸ்வரி 12 வயது நீள உடம்பதுவோ முடியாமல் அப்பாவோட இடமதில் முத்து முத்தா கண்ணீரை முத்து முத்தா கண்ணீரை எல்லாம் சுவாரவிட்டா முத்து முத்தா கண்ணீரதா அவ மனமுயெல்லாம் துறவிடா அப்படி கலியுகம் எல்லாம் எதிர்படைத்த ஆமம்மா சுரண்டை சிவகுருநாதவர் எனும் மாநகரத்தில சித்தருக்கும் அவர்களுடைய மனைவிக்குமாக ஆமம்மா அழகுபிள்ள பெண் குழந்தை அம்மா ஈஸ்வரி அம்மா வளர்ந்து வரும் பொழுது என்னம்மா அம்மாளுக்கு 12 வயசுல உடம்புக்கு முடியல. ஐயோ அம்மாளுக்கு நடமாட முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, இருக்க முடியல, எந்திரிக்க முடியல. ஆமா படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது அம்பிகை ஈஸ்வரி அம்மா சொல்கிறார், ஏ அப்பா சித்தர என்ன மகளே என்னால இருக்க முடியல, சாப்பிட முடியல, படுக்க முடியல அப்பா. எம்மா வருத்தப்படாதம்மா, உனக்கு ஒண்ணு செய்யாதம்மா. எப்பா எனக்கு பயமா இருக்கப்பா, உனக்கு ஒண்ணு ஆகாது மகளே அப்படி என்று சொல்லும் பொழுது சரி அப்பாவோட இடம் அதில முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டா பவளம் போல கண்ணீரை பக்கம் எல்லாம் சோரவிட்டால் ஐயோ சித்தரும் அவருடைய மனைவியுமாக என்னம்மா சிவகுருநாதபுரத்திலே இருந்து கொண்டு 2 பேர்களுமாக மனதுக்குள் நினைக்கிறார்கள். என்னம்மா நினைக்கின்றார்கள்? ஏ அப்பா மேகந்திரை கொண்ட சாஸ்தாவே, ஐயா மேகலிங்க சாஸ்தாவே, அண்ணாமலை ஐயாரே உங்களை வழிபட்ட ஆசைக்கு ஆசையா ஒரு பொட்ட பிள்ளை பெற்றோமே. உங்க அருளால மாதம் வாரம் நடந்துதானே இந்த பெண் குழந்தை ஈஸ்வரி அம்மா எங்களுக்கு பிறந்தா. அப்படி என்று மனதுக்கு நினைத்துக் கொண்டு இந்த பிள்ளைக்கு உடம்புக்கு சரியில்லையே, மேகலிங்கம் அண்ணாமலை வந்து காப்பாத்தி கொடுக்க கூடாதா? கடவுளே சரி அப்படி என்று மனதில் நினைத்துக் கொண்டு அப்படி என்று அழுது புலம்பிக் கொண்டு சிவகுருநாதபுரத்திலே இருந்து கொண்டு ஆமம்மா விளக்குக்கு முன்னாலே இருந்து கொண்டு சரி சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமோ மேகந்திரை கொண்ட சாஸ்தாவை மனதில் எண்ணி அண்ணாமலை ஆண்டவரை மனதில் எண்ணிக்கொண்டு ஆமம்மா ஆண்டவன் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னமா நினைக்கின்றார்கள்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா, இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா, இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா சங்கரா சிவ சம்போ சங்கரா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ